ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மெயின் ட்ரிப் வந்திருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, அதோட டே 2 தான் இன்றைக்கி நாங்கள் அக்காடியா நேஷ்னல் பார்க்கில் கொஞ்சம் பிளேசஸ் வந்து சுற்றி பார்த்துடலான் தான் இங்கே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இடம் பார்த்திங்கன்னா சாண்ட் பீச். ஆக்சுவலி இந்த அக்காடியா நேஷ்னல் பார்க்குன்றது ஒரு பார்க் லூப் ரோடு மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த லூப்பை நம்ம பிரேக் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும். ஆனால் ரிட்டன் வர்ற மாதிரி எதுவுமே இருக்காது. இப்போ ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த பார்க்கு. இந்த சாண்ட் பீச் பார்த்திங்கன்னா ஒரு ஓஷன் பீச் மாதிரி தான். வாட்டர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்தளவுக்கு க்ளீனாலாம் இல்லை. அதுவும் இல்லாத இன்றைக்கி கோல்டாக வேறு இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து யாரும் குளிக்கல. இங்கே பார்த்திங்கன்னா வியூ வந்து இப்படி தான் இருக்கும். மேலேருந்து கீழே இறங்கி வந்தோன்னா ஃபுல்லாக வந்து பீச்சு தான். சூப்பராக இருந்துச்சு இந்த பீச்சு. அதாவது பார்க்க ஃபோட்டோ எடுக்க ஓகே, பட் விளையாடணுன்னா இங்கே ஒரு பேக் வாட்டர் இருக்குது. இப்போ நம்ம காமிக்கிறோம் பாருங்கள். இங்கே வந்து ஒரு பேக் வாட்டர் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து கிட்ஸ்லாம் வந்து குளித்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டரும் பார்த்திங்கன்னா க்ளீனாக இருந்துச்சு. அதோட வந்து ரொம்பவும் குளிரில் ஓரளவுக்கு குளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா நிறையா சுற்றி வந்துட்டு இருந்துச்சு இந்த வாட்டரில். சூப்பராக இருந்துச்சு. இந்த வியூ எஸ்பெஷலாக பாருங்கள். அந்த மவுண்டைன் கீழே வந்து ரிவரு. ஸோ ஃபோட்டோலாம் இந்த இடத்துல வந்து நிறையாவே எடுத்திருந்தோம். ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. ட்ரக்கிங் போகிற மாதிரியும் நிறைய இடம் இருக்குது. இங்கே மேலே ஏறுனா அப்படியே ட்ரக்கிங் போகிற மாதிரியான பார்த்து தான் இருக்குது. ஸோ அது மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறவங்களும் ட்ரக்கிங்கும் போகலாம். நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே பார்த்துட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. பக்கத்தில் தான் இருக்கும். இதோட ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ்லேயே வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் லொக்கேஷன். இது வந்து என்னென்னா டண்டர் ஹோல். இந்த லொக்கேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுவும் வந்து ஒரு ஓஷன் வியூ. அந்த மேலே இருந்து ஃபோட்டோ எடுக்கிறது தான். இந்த பாறைலாம் இருக்குது இல்லையா, இங்கே போய் உட்காந்து அழகாக ஃபோட்டோலாம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி இந்த பிளேஸ் வந்து இதோ கீழே இருக்குது பாருங்கள். இந்த டண்டர் இங்கே வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் போய் அந்த கேவில் போய் அடித்து ஒரு சவுண்டு வரும். அதை கேட்கறதுக்கு தான் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் போன அன்றைக்கி ஹை டைடு இருக்கிறதுனால அந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நாங்களும் வந்து ஒரு 1 hour வெயிட் பண்ணோம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு. பட் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ ஜஸ்ட் அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் மட்டும் எடுத்துக்கணும். வியூ வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அதுமாரி இந்த பிளேஸ்க்கெலாம் வர்றது கார் தான் அவசியம்னு இல்லை. ஏன்னா இங்கே வந்து ஃப்ரீ பஸ்ஸும் இருக்குது. அந்தந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏறி போய் நின்று பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் வந்து ட்ரக்கிங் பண்ணுறாங்க. இங்கேருந்து அந்த லொக்கேஷன் வரைக்கும் நடந்தே போயிட்டு பார்க்குறவங்களும் இருக்காங்க. அதனால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி அது மாதிரி சூஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் ஆக்சுவலி 1 day தான் போனோம். ஸோ மோஸ்ட்டாக நிறையா இடம் கவர் பண்ணணுன்றதுனால டக்குன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் கார்லேயே பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல வந்து விட்டுட்டோம். கார் ஆக்சுவலி வந்து பார்க்கிங் ஃபுல் தான் போர்டு இருக்கும். பட் எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இது சின்ன இடம் இல்லையா, பார்த்துட்டு எடுத்துகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் வெயிட் பண்ணி கூட காரை விட்டுட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பிளேஸு. இது வந்து ஆர்த்தர் கிளிஃப்ன்ற ஒரு பிளேஸ் தான் இதுவும். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இதுவும் வந்து அந்த பாறையில் நின்று ஃபோட்டோ எடுக்கிற பிளேஸ் தான் இது. இங்கே பாருங்கள், போட்லாம் வந்துட்டு இருந்துச்சு, பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஓஷன் வியூவு. அப்புறம் இங்கே வந்து ராக் கிளைம்பிங் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. பட் அதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அந்த கோஸ்டல் லேண்ட்ஸ்கேப்பில் இருந்து எப்படி அந்த வியூ இருக்குது, அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுன்னு மட்டும்தான் இந்த இதெல்லாம். அக்காடியா நேஷ்னல் பார்க் ஆக்சுவலி வந்து ஃபாலில் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஏன்னா சுற்றி வந்து அந்த கலராக சூப்பராக இருக்குமா. பட் நாங்கள் வந்து இப்போ சம்மரில் வந்திருக்கோம். இது வந்து நெக்ஸ்ட் பிளேஸு ஜார்டன் பாண்டு தான்.
இந்த இந்த பாண்டு வந்து சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு. இங்கே நிறைய நேரம் நின்று எல்லோரும் அழகாக அந்த தண்ணிக்கு நடுவில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே ஆக்சுவலி சாப்பிட வந்தோம், மதியம் ஆகிடுச்சு. ஜார்டன் பாண்ட் ஹவுஸ்ன்ற ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் அந்த இடம் இருக்குது. பட் அங்கே வந்து 1 hour ரிசர்வேஷன் சொல்லிட்டாங்க. அதனால் சரி நம்ம ஈவினிங்கே சாப்பிட்டுக்கலான்ட்டு ஸ்நாக்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சன்செட்டுக்கு வந்து கேடலிக் மவுண்டெயின் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸ்லாட் வந்து ஈவினிங் 5 to 5:30. பட் வந்து அதுக்குள்ளே சன்செட்டு பார்க்குற மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா சன்ரைஸ் வந்து அந்த டைம் ஸ்லாட்டு கிடைக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து சன்செட்டுக்கும் வந்து கரெக்டாக 6:30 அப்படி அந்த டைம் ஸ்லாட் புக் பண்ணியிருந்தால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். பட் அந்த டைம் ஸ்லாட் வந்து கிடைக்கல இங்கே. அதனால் வந்து சரி சும்மா போய் அங்கே பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலான்னு வந்தோம். மேலே வந்து அவ்வளோ காற்று, ஆளே தள்ளும் இல்லையா, அந்தளவு காற்று, செம குளிர் வேறு. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் கூட அங்கே எங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அங்கே ஒரு குட்டி ட்ரையல் மாதிரி இருந்துச்சு, சுற்றி நடந்து போய் பார்க்குற மாரி. அந்த ட்ரையலை மட்டும் கவர் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பலான்ட்டு தான் முடிவு பண்ணி அங்கே சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த க்ளவுட்ஸ்லாம் அழகாக பாஸ் ஆகிறது, அப்படியே புகை மூட்டமாக தெரியுது இல்லையா, அதெல்லாம் க்ளவுட்ஸு தான். செம குளிராகவும் இருந்துச்சு. சன்செட் பார்க்குறதுக்கு தான் ஆக்சுவலி புக் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் இருந்த வரைக்குமே வந்து சன்னு வந்து செட்டே ஆகலை. சரி அங்கே ரொம்ப குளிராகவும் இருந்துச்சா, யாரும் சாப்பிடவும் இல்லை இன்றைக்கி. அப்படியே ஸ்நாக்ஸை வச்சே மெயின்டைன் பண்ணியாச்சு. ஏன்னா ஜார்டன் பாண்ட் ஹவுஸில் வந்து சாப்பிட்லான்னு இருந்தோம். சாப்பாடுக்கு 1 hour வெயிட் பண்ணணும். ப்ளஸ் அங்கே இருந்த சாப்பாடும் வந்து அந்தளவுக்கு யாருக்கும் பிடிக்கல. அதனால் வந்து வேணான்னு ஸ்கிப் பண்ணியாச்சு. இப்போ போகிறோம் இல்லையா, இதுதான் வந்து ட்ரையலு. இந்த வியூவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த வியூ வந்து கீழே நம்ம ஏறக்குள்ளேயே பார்த்திங்கன்னா தனியாக அந்த சீனிக் பாயிண்ட்டுன்னு இருக்கும், அங்கே நிறுத்தி நம்ம பார்த்தா சூப்பராக இருக்கும் அந்த இடம். சன்செட்லாம் பார்க்க முடியல. ஸோ இருந்த வரைக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மவுண்டெயின்லேருந்து இறங்குறப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ பார்க்க. ஸோ இங்கே இறங்கி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டுடலான்ட்டு பார் ஹார்பர்ன்ற ஒரு பிளேஸில் இந்தியன் ஹோட்டல் வந்து ராயல் இந்தியன்ன்ற ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ இங்கே போய் ஃபுட்டை வந்து சாப்பிட்டுடலான்ட்டு இங்கே தான் போயிருந்தோம். பார்க்குறதுக்கு இது வந்து அமெரிக்கன் ஹோட்டல் மாதிரி தெரியும். பட் இந்தியன் ஃபுட்லாம் கிடைக்குது இங்கே. இது ஃபுட்டு வந்து ஓகேவாக இருந்துச்சு. பட் என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல. பட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பட் இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்தியன் ஃபுட் தான் ட்ரை பண்ணணும் இந்த பிளேஸில் நினச்சிங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் மெயினில் பார்த்திங்கன்னா லாப்ஸ்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ லாப்ஸ்டர் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு நினச்சாலும் இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக தம்ஸ் அப் கொடுங்க. இது போன்ற வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.